ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன் பேல யூபிஐ சர்க்கிளை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது மற்றும் யூபிஐ சர்க்கிளை பயன்படுத்தி எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய போன்ல போன்பே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்க வந்து செகண்டரி யூசரை எந்த போன்ல ஆட் பண்ணணும், அதாவது யூபிஐ சர்க்கிளை எந்த போன்ல நீங்க இப்போ ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த போன்ல நீங்க வந்து போன்பே ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போன்பே வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். போன்பே ஓபன் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்டு பிறகு அதோட இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ் பேமெண்ட்ஸ்ல யூபிஐ சர்க்கிள் சொல்லிட்டு இருக்கு. யூபிஐ சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மை யூபிஐ சர்க்கிள் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதுல வந்து பாருங்க செகண்டரி கான்டாக்ட்ஸ், பிரைமரி கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு கான்டாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்மளுடைய போன் பேல யூபிஐ சர்க்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து வீட்ல பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய பசங்களை செகண்டரி யூசரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போல உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து செகண்டரி யூசரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய பசங்களையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வந்து செகண்டரி யூசரா ஆட் பண்றோம் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து உங்களுடைய பசங்களா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்க எதனா ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட அடிக்கடிக்கு காசு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாம நீங்க வந்து நீங்க பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க பசங்க கிட்ட நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் வச்சு நீங்க செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த ரீசனுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க பசங்களை யூபிஎஸ் சர்க்கிளை கிரியேட் பண்ணும்போது அவங்க செகண்டரி யூசரா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு நீங்க பணம் மொத்தமா நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுடைய பர்மிஷனோடவே அவங்களுடைய தேவைக்கேற்ற செலவை வந்து நீங்க பண்ண வைக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க பசங்களா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்க வந்து கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய போன்பே யூஸ் பண்ணி இப்போ அவங்க கிட்ட இருக்க யூபிஎஸ் சர்க்கிளை பயன்படுத்தி ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த பொருள் என்ன ரேட்டு, எந்த இடத்துல போயிட்டு என்ன பொருள் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரும். இப்போ அந்த நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அந்த அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ நீங்களாவே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொருளை வாங்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்காக தான் இந்த யூபிஎஸ் சர்க்கிள் அப்படின்றது பயன்படுது. ஓகே, இப்போ இதுல செகண்டரி கான்டாக்ட்ஸ், பிரைமரி கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்கு. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகே, இப்போ செகண்டரி கான்டாக்ட்ஸ் அப்படின்றது இப்போ நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அல்லது உங்க பசங்களா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து செகண்டரி யூசரா வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு உங்களுடைய பர்மிஷனோட அவங்கள செலவு பண்ண வைக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி கான்டாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, பிரைமரி கான்டாக்ட்ஸ் அப்படின்றது இப்போ நீங்க எப்படி உங்க பசங்களை நீங்க வந்து ஆட் பண்றீங்களோ அதே போலவே உங்களை ஒருத்தவங்க யாருன்னா ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பிரைமரி கான்டாக்ட்ல வந்து காமிக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்க அப்பா வந்து உங்களை செகண்டரி யூசர் ஆட் பண்றாங்க அப்படின்னா இப்போ உங்க அப்பாவோட கனெக்ட் வந்து பிரைமரி கனெக்ட்ல வந்து காமிக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து செகண்டரி யூசர் ஆட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு மேல வந்து அது போல ஆட் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கனெக்டை கேன்சல் பண்ணிட்டு தான் அடுத்த கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது இப்போ உங்க அப்பா செகண்டரி யூசரா உங்களை ஆட் பண்றாங்க அப்படின்னா இன்னொருத்தர் அது போல உங்களை செகண்டரி யூசர் ஆட் பண்ண விரும்புனா இப்போ உங்க அப்பா ஆட் பண்ண அந்த கனெக்டை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரைமரி யூசரை வந்து உங்களை செகண்டரி யூசர் ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு செகண்டரி கான்டாக்ட்ஸ் அப்படின்னா என்ன, பிரைமரி கான்டாக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்டரி கான்டாக்ட்ஸா வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம செகண்டரி கான்டாக்ட்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் செகண்டரி கான்டாக்ட்ஸ்க்கு வந்துடுறேன். இப்போ செகண்டரி கான்டாக்ட்ஸ்க்கு வந்துட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் செகண்டரி கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இன்வைட் செகண்டரி கான்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்வைட் செகண்டரி கான்டாக்டை கிளிக் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அல்லது உங்க பசங்களா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களை வந்து இன்வைட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர் வரைக்கும் செகண்டரி கான்டாக்டா நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க வந்து அவங்களுடைய கான்டாக்டை நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தா அவங்களுடைய நேம் வந்து நீங்க மேல டைப் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் வரும். இப்போ அவங்களுடைய கான்டாக்ட் மேல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன்பேவோட யூபிஐ ஐடி வந்து கேட்கும். அதாவது நீங்க செகண்டரி யூசரா யாரை ஆட் பண்றீங்களோ அவங்களுடைய போன்பேவோட யூபிஐ ஐடி வந்து இதுல என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல QR கோட ஸ்கேன் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் QR அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்களுடைய QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த செகண்டரி யூசரை நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க நான் வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து நான் என்டர் பண்ணி நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்க போறேன். இதுல ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க யூபிஐ ஐடி இன்வைட் யூசிங் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல யூபிஐ ஐடி கிளிக் பண்ணிட்டு இதுல என்டர் யூபிஐ சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. இதுல வந்து என்னுடைய செகண்டரி யூசரோட
யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஃபோன்பேவோட யூபிஐ ஐடி வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஃபோன்பேல இருக்கும் அவங்களோட யூபிஐ ஐடியை பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் இன்வைட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அண்ட் இன்வைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து வெரிஃபை அண்ட் இன்வைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து செகண்டரி யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும், ஒரு இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதை வந்து அவங்க பார்த்து அக்செப்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே வந்து அக்செப்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் செகண்டரி யூசரோட ஃபோனில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க இப்போ அலர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. அலர்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வைட் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து பாருங்க இதில் நோட்டிஃபிகேஷன் கீழே பாட்டம் வந்து பாருங்க அலர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க சூப்பர் ஹாஸ் இன்வைட்டட் 30 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி வந்து அதுக்குள்ள போய் இன்வைட் வந்து பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இதுக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா நம்ம டைரக்டா மேல டாப் லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ் நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ்ல யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செகண்டரி யூசரோட ஃபோன்ல யூபிஐ சர்க்கிள் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிரைமரி கான்டாக்ட் தான் வந்து உங்களை செகண்டரி கான்டாக்டா வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வரும். அதெல்லாம் பிரைமரி கான்டாக்ட்ல நீங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல அக்செப்ட் சொல்லிட்டு இருக்கும். அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து டிக்ளைன் சொல்லிட்டு இருக்கு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிடும். அது கொடுக்க கூடாது. அக்செப்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அக்செப்ட் தான் கொடுக்கணும். இதுவும் 30 மினிட்ஸ்க்குள்ள 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க யூ ஹேவ் ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணியாச்சு சொல்லிட்டு வருது. இன்விடேஷன் அக்செப்டட். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருது யூபிஐ சர்க்கிள்ல. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஐ சர்க்கிள்ல ஜாயின் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம செகண்டரி யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, ஆட் வந்து பண்ணியாச்சு. அதாவது யூபிஐ சர்க்கிள் ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் வழியாக மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது செகண்டரி யூசரை வந்து பிரைமரி யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி யூசர், ரெண்டாவது காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி யூசர். அதாவது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஃபோன் வந்து பேரண்டோட ஃபோனு, இப்போ ரெண்டாவது இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பசங்களோட ஃபோன், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபோன் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யூபிஐ சர்க்கிளை பயன்படுத்தி எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது செகண்டரி யூசர் வந்து பிரைமரி யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்றேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து செகண்டரி யூசரோட ஃபோன்ல ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஃபோன்பே அன்லாக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இப்போ நீங்க வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக 2 மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மொபைல் நம்பர் வழியாகவே ஒரு கான்டாக்ட்க்கு நான் மணி வந்து சென்ட் பண்ணி காமிக்கிறேன் யூபிஐ சர்க்கிளை பயன்படுத்தி. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க 2 மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல. 2 மொபைல் நம்பர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல நீங்க யாருக்காவது மணியை சென்ட் பண்ணியிருந்தா அவங்களுடைய கனெக்ட் எடுத்து நீங்க வந்து டைரக்டா சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேல சர்ச் பாக்ஸ்ல அவங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய கனெக்ட் வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கனெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணி வந்துட்டேன். உள்ள வந்துட்டு எவ்வளவு மணி சென்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக 1 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல யூபிஐ லைட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து அதை நீங்க கிளிக் பண்ணி இதுல வந்து கீழே பாட்டம் வந்து பாருங்க மை யூபிஐ சர்க்கிள் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுடைய பிரைமரி யூசரோட கனெக்ட் இருக்கும். அதை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணணும். இப்போ நீங்க பிரைமரி யூசரோட கனெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பே அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ரெக்வஸ்டட் ஃப்ரம் சொல்லிட்டு உங்களுடைய பிரைமரி யூசரோட நேம் இருக்கும். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய பிரைமரி யூசருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிருக்கும். அவங்க வந்து அந்த ரெக்வஸ்ட்டை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களா மணியை சென்ட் பண்ணி விட்டாதான் இப்போ நீங்க யாருக்கு மணியை சென்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு மணியை வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ செகண்டரி யூசர் வந்து பிரைமரி யூசருக்கு இது போல ரெக்வஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பிரைமரி யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அவங்க போன்ல வந்து ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த பாப்அப்பை பார்த்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை இப்போ அவங்க வந்து நீங்க வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ நான் பிரைமரி யூசரோட போன்ல இருந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரைமரி யூசரோட போன்ல இருந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க செகண்டரி யூசர் வந்து அவங்க பேமெண்ட் சென்ட் பண்றதுக்காக ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்க்கு டைம் அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் கொடுக்கணும். பிரைமரி யூசர் வந்து அப்லோட் கொடுக்கணும், மணி வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பிரைமரி யூசர் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே அப்ரூவ் வந்து கொடுக்கணும். ஆனா 10 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து அப்ரூவ் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த செகண்டரி யூசர் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு மணியை சென்ட் பண்றதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து அனுப்புனா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அப்லோட் கொடுத்துட்டு மணியை சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க பிரைமரி யூஸரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பை நீங்க வந்து தெரியாம நீங்க கேன்சல் பண்ணிட்டாலும் நம்ம உள்ள போயிட்டு நம்ம வந்து அப்லோட் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் தெரியாம இந்த பாப்அப்பை கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இந்த பாப்அப் அப்படின்ற பட்சத்துல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து மேல ஃபர்ஸ்டா வந்து இருக்கும். இதுல வந்து பாருங்க அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல அப்ரூவ் அண்ட் பே இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்
கனெக்ட் பண்ணி இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பே வந்து கிளிக் பண்ணுங்க. பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து கேட்கும். அந்த யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இப்போ வந்து செகண்டரி யூசர் வந்து யாருக்கு மணியை சென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா போன்பேல வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.